ஓம் சரவண பவ. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய மிகவும் ஒரு எளிய 4 வரி பதிகத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம கந்தர் அனுபூதியில் ஏற்கனவே 3 பாடல்களை பார்த்துருக்கோம், அதனோட விளக்கமும் பார்த்துருக்கோம். இந்த பாடல் மிகவும் முக்கியமான வெறும் 4 வரி மட்டும்தான், ரொம்ப சிம்பிள். இதை கண்டிப்பாக நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போ வேணாலும் ஃபோனில் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். மேக்ஸிமம் பதிகங்களை பாராயணம் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, என்னோடய ஒப்பீனியன் அது. இன்னொன்று என்னென்னா, அப்படி சாப்பிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சொல்லலாம், குடிச்சிட்டு இதை சொல்லலாம். இல்லை நீங்கள் எனி டைம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ எனி டைம்னால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் எப்போ வேணாலும் சொல்லலாம். ஒருவேளை நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் பதியங்களை மனசார பாராயணம் பண்ணணும். அப்போ தான் அதற்கு நமக்கும் மனசில் ஒரு ஹெசிடேஷன் இருக்காது. ஏன்னா பதியங்களை சொல்லும்போது நம்ம உடலும் மனமும் கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். இந்த 4 வரி பாடல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பணப்பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகவும் எளிய மந்திரம் இந்த பாடல். ஸோ இந்த பதிகத்தை 4 வரியை நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க. வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். மனசார நீங்கள் உங்கள் கண்களை மூடிட்டு முருகப்பெருமானை நினச்சி, எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும்ப்பா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்கவே வேண்டாம். நம்மளோட கஷ்டம் அவருக்கு தெரியாமையா இருக்கும். கண்களை மூடிட்டு மனசார அவரோட முகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிரச்சனையை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு பாடலை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். பணப்பிரச்சனை ரொம்ப இருக்குது, கழுத்தை நெரிக்கிறாப்புல இருக்குது, ரொம்ப அதுலேருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து பாராயணம் பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு பணம் வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவாக நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய செய்ய பாசிட்டிவாக தான் நமக்கு நடக்கும். ஸோ இந்த பாடலை நம்ம இப்போ பாராயணம் பண்ணலாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மிகவும் எளிமையான மந்திரத்தோடு நம்ம பார்க்கலாம். ஓம் முருகா போற்றி.